பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவருடைய திருமுன் அமர்ந்து நாங்கள் இந்த காணொளி வழியாக உம்மை போற்றவும் துதிக்கவும் நீர் கொடுத்த பாக்கியமான நிமிடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் பாட இருக்க பாடல்களை ஆசீர்வதியும், படிக்க இருக்கிற சத்திய வசனங்களை ஆசீர்வதியும், கேட்க இருக்கிற உம்முடைய அருட்சிந்தனைகளை ஆசீர்வதியும். இந்த வழிபாடு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த வழிபாடாக மலர ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய திருநாமத்தின் மகிமைக்கென்று நாம் அனைவரும் இணைந்து 3ஆம் ஞான பாடலின் சில கவிகளை இணைந்து பாடுவோமாக. பாடல்கள் பாடப்படுகிற பொழுது ஞான பாடல்களை நாம் எடுத்து வைத்து பாடலாம். திருமறை வாசிக்கிற பொழுது திருமறை பகுதிகளை எடுத்து வைத்து பார்க்கலாம். எனவே நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த பாடல் புத்தகத்தோடு இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். 3ஆம் ஞான பாடலின் சில கவிகளை இணைந்து பாடுவோமாக. கர்த்தாவின் திருநாள் இதாம், விசாரம் வேலையை எல்லாம். கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமை படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறியோங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன்
பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான எல்லா காலங்களிலும் படியே. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபையை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து கடவுளின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள அன்று ஆயக்காரன் ஆண்டவரிடம் மன்றாடியதைப் போல கடவுளே, பாவிகளாகி எங்களுக்கு இறங்கி அருளும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கர்த்தாவே, எங்களும் இரங்கும். கிறிஸ்துவே, எங்களும் இரங்கும். கர்த்தாவே, எங்களும் கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் முதலாம் ஞான பாடலின் முதல் 2 கவிகளா வழியாக புகழ்ந்து போற்றி துதிப்போம். வாருங்கள். தெய்வான்பு காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. என் பாவ கேட்டை நீக்கின அது மகா திரட்சி. சமாதானம் எல்லைக்கோ நரர்கள் மேல் பிரியமோ உள்டாம் இரக்கம் பெற்றோ. மாறாமல் ஆண்டிருக்கிற மகத்துவ பிதாவே, துதியோடுமை கூம்பிட பணிகிறோம் கர்த்தாவே. அளவில்லா பலமாய் நீர் நினைத்த யாவும் செய்கிறீர். மாபாக்கியன் அடியா. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பார்.
பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்ல அநாதி பராபரனே, உம்மை என்று வாழ முடியாத நாங்கள் உமது சித்தத்திற்கு இசைய எங்கள் வாழ்க்கையை நடத்தும்படி நேர்மையானவற்றையே எப்பொழுதும் சிந்திக்கவும் செய்யக்கூடிய மனதை எங்களுக்கு நிற்கிருபையாய் தந்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்னைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம். சுவாமி ஆமென். திருத்துவ பண்டிகை பிந்தின 19ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அப்பொழுது அவர் படகில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய கடவுளை மகிமைப்படுத்தினார்கள் என்பதுவே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் அகில உலகமெங்குமுள்ள திருச்சபை மக்களோடு நம்மையும் ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்களாக நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு ஆண்டவரின் திருமுன்பாக நாம் அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து தொந்தை விழாத்தின்கள் பாடுபட்டு சிலுவையில் அறியுண்டு மறுத்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கே சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபரனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவரிடத்திலும் ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்துவ சபையும் பரிசுவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்டிருக்கிற இந்த விசுவாச அறிக்கையில் உயிர் உள்ளவரை உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய திருப்பெயரின் மகிமைக்கென்று 125ஆம் ஞான பாடலின் 2 கவிகளை இணைந்து பாடுவோமாக. இயேசுவே உம்மில் நினைத்து உமக்கு ஊழியம் செய்வேன்.
இயேசுவே உம்மில் நிலைத்தோம் உமக்கோழியம் செய்வேன் என்றும் உமக்கே பிழைத்தோ தேவரீரை பின் செல்வேன். திராட்சை செடி தன்னுடைய சாரம் கோடி கூட்டுமே இவ்வாறாடி என்னுடைய ஜீவன் பெலமும் நீரே. நான்காம் கவியை இணைந்து பாடுவோமாக. இன்பத்துள் பனோள் வந்தாலும் இயேசு உம்மை விடேனே. இம்மை மை காணாலும் நான் உமக்காதீனமே. தேவரீரில் நான் பிழைக்கும் பாக்கியத்தை தாருமே. அப்போ நீர் என்னை அழைக்கும் போதுமண்டை சேருவே. என்று மாறாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலன் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் திருமறையில் இருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து தியானிக்க இருக்கிறோம். அவைகளிலே பொதிந்திருக்கிற உண்மைகளை உம்முடைய ஒளியிலே புரிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை நீ தந்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருப்போருடைய அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பனவாக. ஆமேன் ஆமேன். இந்த நாளுக்குரிய அருளுரை பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. இந்த நாளுக்குரிய அருளுரை பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். ஒவ்வொரு வாரமும் அருளுரை பகுதி ஒரு குடும்பத்திற்கு வாய்ப்பாக வழங்கப்பட்டு வாசிக்கப்படும். இன்றைய நாளைக்குரிய அருளுரை பகுதி யோசுவா 6ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வசனங்கள் வரை. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். அந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள்.
சாபத்தீட்டானதினால் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீட்டாகாத படிக்கும். இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும். நீங்கள் சாபத்தீட்டானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள் என்பதே. அருமையான இறை மக்களே, இது இந்த நாளிலே சிறப்பு அருளுரைக்காக தெரிவு செய்யப்பட்ட அருளுரை பகுதியாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வழிபாட்டையும் நம் வாழ்வையும் ஆராதனைகளையும் இசையினால் அலங்கரித்திருக்கிறார். இசையின் ஆற்றல் என்ன நமக்கு கிடைக்கின்றன திருமறை வழியாகவும் கிறிஸ்தவ வாழ்வு வழியாக என்று புரிந்து கொள்ள இந்த பகுதியை நாம் இன்றைக்கு வாசித்திருக்கிறோம். தென்றல் புயலானால் என்ற பாடலை ஒரு முறை பாடி நம் மனதிலே ஆனந்தத்தையும் ஆறுதலையும் பெற்று நாம் இந்த அருட்சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த ஒளியச்சு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அவைகளை நீங்கள் திருமறை கடைசி பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்படும் போது எடுத்து நாம் பாடுவோம். ஆராதனைகளிலே நாம் பயன்படுத்த இருக்கிறோம். இந்த பாடல் இல்லாதவர்கள் கோயில் பிள்ளையிடம் பெற்று உங்கள் திருமறையிலே வைத்துக் கொள்ளுங்கள். தென்றல் புயலானால் தென்னை சாய்ந்திடும், அலைகள் கொந்தளித்தால் நிலை மாறும் கப்பல், வெளிச்சம் இருளானாலும் நானும் கழிப்பேன் கர்த்தருக்குள். வெளிச்சம் இருளானாலும் நானும் கழிப்பேன் கர்த்தருக்குள். வெண்மை மேகமே கருமையாயினும் நன்மையாவுமே தீமையாகினும், உள்மை வாக்குரைந்த தேவன் தன்னை கைவிடார். உள்மை வாக்குரைந்த இயேசு எல்லை கைவிடார். ஒவ்வொரு நாளும் இதை நாம் பாடுவோமாக. இப்பொழுதும் உள்ளம் திறந்து அனைவரும் இணைந்து இந்த நிறைவு கவியை பாடுவோம். இடி முழங்கலாம் களியும் பிடிதலாம், இடி முழங்கலாம் களியும் பிடிதலாம், முடியும் என்பவை தோடியில் மாறலாம், அடிமேல் அடி வீழ்ந்தாலும் அடியின் ஓடியாமல் காப்பார். அடிமேல் அடி வீழ்ந்தாலும் அடியின் ஓடியாமல் காப்பார். தென்றல் புயலானால் தென்னை சாயுமே, அலைகள் கொந்தளித்தால் நிலை மாறும் கப்பல்,
வெளிச்சம் இருளானாலும் நானும் கழித்தேன் கர்த்தருக்குள். வெளிச்சம் இருளானாலும் நானும் கழித்தேன் கர்த்தருக்குள். அருமை மக்களே, அருமையான பாடல். நம்முடைய லூத்தரன் திருச்சபை மக்கள் எழுதிய பாடல் இவைகளுக்கெல்லாம் நாம் உயிரோட்டம் கொடுப்பதும் உயிர் மீட்பு செய்வதும் நம்முடைய தனிப்பட்ட கடமையாயிருக்கிறது. அருமையான இறை மக்கள், இந்த நாளிலே இசையின் ஆற்றல்கள் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதிலே நான் யோசுவா 6ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனங்களிலே 20வது வசனத்திலே எக்காலம் ஊதுகிற போது அங்கே அலங்கம் இடிந்து விழுந்தது என்கின்ற இசைக்குரிய ஆற்றலை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனாலே ஒரு 20 நிமிடங்கள் திருமறை, கிறிஸ்தவ வாழ்வு இவைகளில் பொதிந்திருக்கிற இசை வாழ்வை குறித்து புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படும். இசைக்கு உள்ளத்தை அசைக்கும் வல்லமை உண்டு என்று கூறுகிறார். இசை நம் வாழ்க்கையிலே ஆறுதலையும் ஆனந்தத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இசை குணமாக்கும் வல்லமை கொண்டது. இறைவன் ஒரு இசை விரும்பி, அதை அறிந்த தாவீது பாடி பாடி இறைவனை மயக்கி பல்வேறு நன்மைகளை இறை ஆசியோடு பெற்றிருக்கிறார். இறைவன் ஒரு இசை விரும்பியாக இருக்கிறார். பாடி பாடி இறைவனை நம் வசப்படுத்தி விட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சங்கீதம் 22 அவர் இசைக்குள் வாசமாயிருக்கிறார், துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறார். நீங்க எங்கே கூட்டமாக ஆர்ப்பரித்து பாடுகிறீர்களோ அங்கே அவர் வந்து இறங்கி அவர் அதை சுகந்த வர்க்கமாக நுகருவார் என்பவைகளை 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் தேவன் துதிகளுக்குள் இருக்கிறார், துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறார் என்று அங்கே தாவீது அரசன் அழகாக பாடுகிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இசையும் பாடல்களும் இணைந்து எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா காலகட்டங்களிலும் சொல்லப்பட்டே பயன்படுத்தப்பட்டே வருகிறதை பார்க்கிறோம். பஸ்கா உணவு அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடினார். ஓசன்னா அன்றைக்கு மக்கள் பாடினார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த ஆர்கன் அமைப்பு நம்முடைய ஆலயத்திலே முக்கியமாக பயன்படுத்தப்படுகிற கீபோர்டு எல்லா வீடுகளிலும் இருக்கின்றன. இவைகள் நமக்கு ஒரு போதனையை கொடுக்கின்றன. அவைகள் கட்டைகள் கருப்பும் வெள்ளையுமாய் அமைந்திருக்கும். வெள்ளை கட்டையும் கருப்பு கட்டையும் இணைந்தால்தான் இசை சுவைப்படும். அதுபோல வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் இணைந்தால்தான் இனிமை மிகுந்த வாழ்வாகும் என்பதை பாடல்கள் நமக்கு மறைமுகமாக போதித்து கொண்டே இருக்கின்றன. வாழ்விலே இன்பங்களும் துன்பங்களும் வரும்பொழுதெல்லாம் இறைவனை பாடிக்கொண்டே இருங்கள் என்று இந்த வாரம் நமக்கு சிறப்பு அருளுரையாக வழங்கப்படுகிறது. இசை நம் வழிபாட்டில், லூதரன் திருச்சபை வழிபாட்டில், TLC வழிபாட்டில் ஒரு அழகான அமைப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து உங்களோடு ஒரு வாரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அடியேன் விரும்பினேன். இந்த வழிபாட்டின் அமைப்புகளை குறித்து ஒரு நாள் ஒரு லூதரன் திருச்சபை அங்கமாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். முதலிலே வழிபாட்டிலே போற்றி பாடல் தான் இருக்கும். முதலிலே போற்றி பாடல், ஏதாவது ஒரு நல்ல போற்றி பாடல் 1, 2, 3 பாடல்களை நாம் பாடுவோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீர்கள் என்றால் கொயர் ப்ரொசெஷனில் இறைவனை போற்றி பாடுவோம். அவ்விதமாக முதல் கீர்த்தனை, 2வது ஞானப்பாட்டு, அதற்கு பிறகு 6வது சர்வீஸில் வருகிற உம்மை துதிக்கிறோம் வரைக்கும் இறைவனை போற்றி பாடுகிற 15 நிமிடங்கள் இறைவனை போற்றி பாடுகிற கண்டென்ட் இருக்கும். 2வது நம்முடைய தசுலதி வழிபாட்டிலே பொதுவாக பாவ மன்னிப்பிற்காக பாடுவோம். முழங்கால் படியிட்டு ஜெப நிலையிலே பாவ மன்னிப்பிற்காக ஒரு பாடலை பாடுவோம். பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி பாடலை பாடுவோம். அதுவும் அருமையான பாடல்கள் நம்மிடையே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2ஆம் ஞான பாடல் போன்ற 15ஆம் கீர்த்தனை போன்றவைகள் எல்லாம் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி பாடலாக பாடப்படுகிறது. பாடி பாவ மன்னிப்பிலே நாம் தூய்மை பெற்ற பின்பு, நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்ட பின்புதான் நற்செய்தி பகுதியை வாசிக்க நம்ம கேட்கிறோம். அதையும் நின்ற வண்ணமாக நற்செய்தி பகுதி, ஆண்டவரே உம் முன்பாக பாவ மன்னிப்பு பெற்று அறிக்கை செய்து என்னை நான் புதுமைப்படுத்தி கொண்டு இந்த நற்செய்தி வாசகங்களை கேட்கிறேன். நீரே அன்றைக்கு பேசிய வார்த்தைகளை பாவ உள்ளத்தோடு கேட்கக்கூடாது என்று பரிசுத்தப்படுத்தி கொண்டு நற்செய்தி பகுதி அப்புறம்தான் வரும். அதன் பிறகு நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். The oath is taken by us. விசுவாச பிரமாணத்தை கூறுவோம் என்று. இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இப்பொழுதும் நான் நற்செய்தி கேட்டேன், இனி நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்க இருக்கிறேன் என்று விசுவாச பிரமாணத்துக்கு பிறகு நம்மை நாம் ஊர்ஜிதப்படுத்துகிற வண்ணமாக ஒரு பாடலை பாடி ஆயர் அங்கே வரும் வரை காத்திருந்து ஆண்டவரின் அருட்செய்திக்கு ஆயத்தமாகிறோம். தூய்மைப்பட்ட உள்ளத்தோடு நாம் அந்த விதையை பெற்றுக்கொள்கிறோம். பெற்ற பின்பு ஒரு பாடலை பாடி
நிறைவு ஜெபம் செய்து பாடல் வழியாக ஆசீர்வாதம் பெற்று பாடலோடு இந்த வழிபாட்டை முடிக்கிறோம். எனவே லூதரன் திருச்சபை வழிபாடு என்பது பாடலோடு தொடங்கி பாடலோடு முடிகிற அருமையான வழிபாட்டு முறை, ஒரு அர்த்தமுள்ள வழிபாட்டு முறைமையாக இருக்கிறது. இறைவனையும் இசையையும் கட்டி போடுகிற ஒரு வழிபாட்டை நாம் வைத்திருக்கிறோம். எனவே இந்த இசைக்கு 3 ஆற்றல்கள் இருக்கின்றன. அவைகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இசையின் ஆற்றல்கள் 3. 1, இசைக்கு எரிகோ மதில்களை இடிக்கும் தன்மை உண்டு. இசைக்கு எரிகோ போன்ற மதில்களை இடிக்கின்ற வல்லமை உண்டு. நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, எக்காலம் ஊதுகையிலே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தம் கேட்டு மக்கள் மகா ஆரவரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அதனால தான் பெந்தகோஸ்து சபையில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் போய் உட்கார்ந்து பாருங்களேன், ட்ரம்மு, ஆர்கன், கீபோர்டு, இசைக்கருவிகள், ஜால்ரா எல்லாம் அடித்து ஒரு 1/2 மணி நேரம் வேகமாய் கத்தி பாடுவதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆர்ப்பரித்து ஆராவரித்து பாடுதலில் தடைகள் எல்லாம் தகர்ந்து விழும் என்று அவர்களும் விசுவாசிக்கிறார்கள். அருமையான இறை மக்களே, 6 எக்காலங்கள் ஊதிக்கொண்டே முன்பாக செல்லுகிறது. பின்பாக எல்லா மக்களும் 20 லட்சம் மக்கள் பாடிக்கொண்டே செல்லுகிறார். பாடலில் ஒரு பவர், பாடலில் ஒரு வல்லமை இருக்கிறது. இறைவன் இந்த பாடல்கள் வழியாக தம் வல்லமையை வெளிப்படுத்தி சுவற்றை இடித்து தள்ளுகிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில தடை போன்ற மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற பொழுது, பாடி பாடி இறைவனை துதிக்கிற பொழுது, நம் தடைகள், நம்முடைய வாழ்வின் முன்பாக இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தகர்ந்து விழும். அதுவாகவே அருமை இறை மக்களை, யாருக்கு இந்த வல்லமையை கொடுத்தார் என்றால் சிறுமைப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுத்தார். சிறுமைப்பட்ட மக்களின் பாடல்களை கேட்டு சுவரை இடிக்கிறார். சிறுமைப்பட்ட மக்களின் கண்ணீரை கேட்டு மிகப்பெரிய அலங்கத்தை இடிந்து விழச் செய்கிறார். உங்கள் முன்பாக, என் முன்பாக இருக்கிற மிகப்பெரிய தடைகளை சிறுமைப்பட்ட நம்முடைய பாடல்களை கேட்டு, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்க இருக்கிறார். மிகப்பெரிய பிரச்சனைகளையும், மலை போன்ற பிரச்சனைகளையும், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கண்ணீர், கவலை என்று எத்தனையோ குடும்பங்கள் துன்பங்களிலே துவண்டு கிடக்கின்றன. அவைகள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாடுகின்ற வரம், எரிகோ மதில்களையும் இடிக்கும் இசை எரிகோ மதில்களை இடித்திருக்கிறது. பாடி 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 நாம் தடைகளை தகர்த்து கொள்ள வேண்டும். டிஎல்சி ஞான பாட்டிலும் கீர்த்தனையிலும் ஒரு 3 பாடல்களை உங்களுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். 145வது பாடல் நெஞ்சுருக்கும் பாடல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கட்டி இழுத்து வந்து உங்களுக்கு எனக்கும் குணம் கொடுக்கின்ற பாடல். 145ஆம் ஞான பாடல் 3 ஃபிளாட்ல அமைத்திருக்கிறார். எந்த சோக பாடலும் 3 ஃபிளாட்ல அமைத்திருப்பார்கள். இதை பார்த்தீங்கன்னா ஏசாமி கிட்ட அந்த பாடல் எழுதியவன் கேட்கிற வண்ணமாக அமைந்திருக்கிறது. இயேசுவே நீதாமே என் மகிழ்ச்சியாமே, நீர் எல் பூரிப்பு, என் மனம் நாள்தோறும் ஆசை வாஞ்சையோடும் ஏங்குகின்றது. கர்த்தரே உலகிலே உம்மை அன்றி வாழ்வீராது இன்பமும் காணா. இதை விட ஒரு அருமையான நெஞ்சுருக்கும் பாடல் இல்லை. பாடினீங்கன்னா உங்களுக்கு அழுக வரும், இறைவனுக்கு அழுகை வரும். அவர் உங்களோடு வந்து ஒட்டிக்கொள்வார், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். உம்மை அன்றி வாழ்வீராது, நீர்தான் என் துணை, நீதான் என் பலம், எனக்கு யார் இருக்கிற அந்த உலகத்துல என்று நீ கேட்கிற பொழுது ஆண்டவர் உங்களோடு வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவ்விதமாக 212ஆம் ஞான பாடல் எங்கள் குடும்பத்திலே மூத்த உபதேசியார் மாமா அவர்கள் பாடுவார்கள். இறைவனிடம் அப்படியே கரங்களை நீட்டி கெஞ்சி கேட்கிற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அநேக நாட்கள் நாம் இதை பாட இயலாமல் இருக்கிறோம். 212ஆம் ஞான பாடம் ஒரு ஜெப பாடல். இந்த பாட்டு அதில் இருக்கிற 7-8 கவிகளும் இறைவனை போற்றி துதித்து போற்றி முடிக்கின்றன. கடைசி கவி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று முடியும். அருமையான இறை மக்களை, அந்த பாடலையும் ஒரு கவி நான் பாடு. அந்த பாட்டை நீங்க வீட்டில் போய் பாடி பாருங்கள். கர்த்தாவே உம்மை நம்பினேன், கர்த்தாவே உம்மை நம்பினேன், நீர் என் அடைக்கலம், என்
காண்பேன் வெட்காதிருப்பேனாக. தயாபரா நீர் எனது சகாயராவீராக. இந்த பாடல் முழுவதும் ஜெபம். ஏதாவது ஒரு துன்ப வேளையில் நீங்கள் முழங்கால் படிட்டு இந்த பாட்டை பாடி பாருங்க. 1 மணி நேரத்தில் உங்கள் துன்பங்கள் அகலும். பிதா குமாரன் ஆவியே. நம்ம எல்லாம் எப்போ பிதா குமாரன் சொல்லுவோம்னா தொடக்கத்தில் சொல்லுவோம். ஆனால் இங்கே முடிக்கும் போது சொல்றாரு, நீதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, எனக்கு எல்லாம் நீதான், நீ முடித்து கொடு, எனக்கு உம்மை போற்றி முடிக்கிறேன் என்று அந்த பாட்டு முடியும். பிதா குமாரன் ஆவியே திரியேகரான உம்மையே தெய்வீக சாயலின்படி. அருமையாய் இந்த பாடல் முடிந்திருக்கிறதையும் நான் பார்க்கிறோம். அவ்விதமாக சி மேஜர்லயே இன்னொரு பாட்டு இருக்குது, தோத்திரம் இயேசு சுவாமி. அந்த பாட்டுல நம்ம 4வது கவியை இப்பதான் கீர்த்தனையில இணைஞ்சிருக்கிறோம். அதுலயும் ஒரு கவி இருக்கிறது. அப்படியே கட்டிப்பிடித்து இறைவனை நம் வசப்படுத்துகிற பாடலாக அது இருக்கு. நீரல்லால் எங்களுக்கு யாரையா இருக்கிறா, நீதான், இந்த சிலுவை தான் எங்களுக்கு விடுதலை. இங்கே முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபித்து குடும்பங்கள் வெற்றியை மட்டுமே பெற்று இருக்கின்றன. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே இந்தி ஈகத்தில், நீர் இல்லாமல் இந்த ஈகத்தில் வேறே ஒரு தேற்றம் இல்லை பரனே. நீரே இன்றி ஈகத்தில் வேறே ஒரு தேற்றம் இல்லை பரனே. அருமை இறை மக்களை, இசை இறைவனை அசைக்கும். நீங்கள் நானும் இசையால் இறைவனை அசைத்து நம் வசப்படுத்திக் கொள்ள முடியும். 2வது தலைப்பு, இசை பிசாசுகளை விரட்டும். பாடிக்கிட்டே இருங்க, உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வராது. இசை பிசாசுகளை விரட்டும். நான் சொல்ல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 20 வசனங்கள் வரையில சவுலுக்கு பிசாசு பிடித்து, தீய ஆவி, பொல்லாத ஆவி பிடித்து அவனை ஆட்டுகிறது. அப்பொழுது சவுல் சொல்லுகிறார், யாராவது பாடுகிறவனை அழைத்து வாருங்கள், கிண்ணாரம் வாசிக்கிறவனை அழைத்து வாருங்கள், என்னுடைய பெஞ்சு போட்டு முன்னால் உட்கார வச்சு எனக்கு பாட்டு பாட சொல்லுங்க, இந்த பிசாசு ஓடட்டும் என்கிறார். அந்த 15-20 வசனங்களையும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். சவுல் அரசனுக்கு பொல்லாத ஆவி கலங்க பண்ணினது. தேடி தேடி தாவீதை கண்டுபிடிக்கிறார்கள். நாட்டிலேயே, இந்த மாவட்டத்திலேயே சிறப்பாக பாடக்கூடியவனை அழைத்து வந்து அவன் முன்பாக அமரச் செய்கிறார்கள். 23வது வசனத்திலே தாவீது சுரமண்டலத்தை எடுக்கிறார், பாடுகிறார், இசை வயப்படுத்துகிறார். பொல்லாத ஆவி நீங்கி தூய ஆவி அவனுக்குள் இறங்குகிறதை பார்க்கிறோம். பொல்லாத ஆவி நீங்கிவிடும், முதல் பாயிண்ட். 2வது, தூய்மையான ஆவி அன்று முதல் சவுலுக்கு வருகிறது. அருமையான இறை மக்களை, இன்றைக்கும் தனி மனிதனையும் சமுதாயத்தையும் பல பிசாசுகள் ஆட்டி படைத்து கொண்டே இருக்கின்றன. இசைக்கு குணப்படுத்துகின்ற வல்லமை உண்டு என்பதை நாம் 2ஆம் தலைப்பிலே புரிந்து கொள்வோம். பாடிக்கொண்டே இருப்போம் என்றால் நம் இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீராகும் என்று சொல்லுகிறார்கள். பிசாசை விரட்டும் தன்மை பாடல்களுக்கு இருக்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். சமய வெறித்தனம் எனும் பேய், சாதிய வெறித்தனம் என்கின்ற பேய், வரதட்சணை என்கின்ற பேய், பெண்ணடிமைத்தனம் என்கின்ற பேய் எல்லாம் பாடி பாடி விரட்ட விழிப்புணர்வு பாடல்கள் நிறைய எழுதப்பட்டு பாடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அருமையான இறை மக்களை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி விசுவாசித்து இந்த பாடல்களை எல்லாம் பாடுகிற பொழுது நம்முடைய இல்லங்களை கூட பிசாசுகள், நம் மனதையும் பிசாசுகள் அணுகாது என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் பாடகர் குழு தாவீது அமைக்கிறார். 1 நாளாகம் 25ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனங்களை நாம் படித்து பார்ப்போம் என்றால் 288 பேர், 7ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா 288 பேர் பாடகர் குழுவிலே அமைக்கப்படுகிறார்கள். அந்த பாடகர் குழுவிலே 6 ட்ரம்பட் வாசிக்கப்படுகிறது. தம்புரு, சுரமண்டலங்கள் எல்லாம் இணைக்க பெற்று அருமையாக அந்த இசைக்குழு இயங்குவதை பார்க்கிறோம். பாடகர் குழுவை தாவீது அமைக்கிறார். அருமை இறைமக்கள், அதிலிருந்து, அந்த பாரம்பரியத்திலிருந்து தான் நாம் எல்லாருமே பாடகர் குழுவை அமைத்து வழங்கி கொண்டே இருக்கிறோம். ஒரு வாசகம் நான் படித்தேன், நீங்களும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். He who sings pray twice. யாரெல்லாம் ஒரு முறை பாடுகிறார்களோ இருமுறை ஜெபித்ததற்கு அர்த்தமாகும் என்ற ஒரு வாசகம். பெரியவர், இசை பெரியவர் ஒருவர் கூறிய வாசகம். மனித வாழ்க்கையிலே பாடல் என்பது பிறப்பிலும் இறப்பிலும், பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்பொழுதும் தொடர்புடையதாகவே இருந்து கொண்டிருக்கு. பிறந்தால் தாலாட்டு பாடுவார்கள், பயணங்களில் பாடல்களை பாடுவார்கள், கடின உழைப்பிலே தமிழகம், நம்ம ஆசிய கலாச்சாரத்தில் பாடல் பாடுவார்கள், இறப்பிலே ஒப்பாரி பாடுவார்கள். பாடல் மனித வாழ்வோடு எப்பொழுதும் 2 கலந்த ஒன்றாக இருக்கிறது. நீங்களும் நானும் பாடி விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆற்றலை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம்.
இசை மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் அது ரசிக்கும் தன்மையை கொடுக்கும். நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னா, ஒரு இசை பாடலை போட்டிங்கன்னா செடி வளரும் என்று கூட சொல்லுகிறார். அருமை இறை மக்களை, எல்லா உயிர்களையும் வசப்படுத்துகின்ற இசை வழியாக நாம் இறைவனை வசப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது சிந்தனை, இசை விலங்குகளை தகர்க்கும். நம்முடைய கரங்களில் இடப்பட்டிருக்கிற அடிமை சங்கிலிகளை தகர்த்தெறியும். இசை விலங்குகளை எல்லாம் தகர்த்தெறியும் வல்லமை கொண்டது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பவுலும் சீலாவும் இரவு முழுவதும் சிறைச்சாலையிலே பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், துதித்து கொண்டே இருக்கிறார்கள். பாடி பாடி துதித்து அந்த சிறைச்சாலை கதவை திறந்து போகச் செய்கிறார்கள். நம்முடைய துன்ப வாழ்விலும் துன்பச் சூழலிலும் விலங்கிடப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் பாட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி நமக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். பாடி பாடி துதித்து சிறைச்சாலை கதவுகள் திறந்தன, விலங்குகள் அகன்று போயின என்று நாம் இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 5 மணிக்கு 5:15 மணிக்கு விடிந்து விடியாதுமா போர்ச்சேவகன் தூக்கத்திலிருந்து எழுந்து பார்க்கிறான், சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து கிடக்கின்றன. அப்பொழுது அவன் யோசிக்கிறான், இந்த கைதிகள் தப்பித்திருப்பார்கள், நாம் அரசனுக்கு பதில் சொல்ல வேண்டும், எனவே நம்முடைய பட்டயத்தை உருவி நாமே குத்திக் கொள்வோம் என்று 27ஆம் வசனத்திலே பட்டயத்தை ஓங்குகிறான். ஓங்குகிற பொழுது உள்ளே இருந்து மிகா சத்தமாய் பேதுரு பவுல் அவர்கள் கூறுகிறார்கள், உனக்கொன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கொன்றும் செய்து கொள்ள. நல்ல ஒரு கிறிஸ்தவ அடியானாக அவர் சொல்லுகிறார், உனக்கொன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு இன்ப அதிர்ச்சி ஆகிறது. அவன் அங்கே வீழ்ந்து போகிறான், மனதளவிலே அவன் வீழ்ந்து போகிறான். தப்பித்தல்லவா நீங்கள் சென்றிருக்க வேண்டும், ஆனால் போகலையே என்று அவனுக்குள் ஒரு வாழ்வு சார்ந்த தொடுதல் ஏற்பட்ட பிறகு அங்கே முட்டி போட்டு அங்கேருந்து சிறைச்சாலைக்குள்ள பணிவும் குனிவுமாய் போகிறான். ஆச்சரியமான உணர்வோடு செல்லுகிறான். அடியவர்களிடம் முழங்கால் படியிட்டு கேட்கிறான். அப்பதான் கேட்கிறான் 30ஆவது வசனத்தில், ஆண்டவன் மாறே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த ஒரு கட்டுரை ஒன்று, பெரிய கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார் ஒரு அடியவர். அதை எழுதினவர் அழகாக எழுதுறார். இரவு முழுவதும் பாடிக்கொண்டிருக்கிற பொழுது நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்னு கேட்கல, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்னு இவன் போய் அவங்க பாதப்படியிலே அமர்ந்து கேட்கல. ஏன் இப்ப கேட்கிறான் 30ஆவது வசனத்துல, ஆண்டவன் மாறே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும், உன் சமயத்தில் நான் இணைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், உன் ஆண்டவனை என் ஆண்டவனாக ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஏன் கேட்கிறான். இப்பொழுது ஏன் இந்த கேள்வி வந்தது என்றால், வாய்ப்பிருந்தும் வரம்பு மீறாத வாழ்க்கை முறையை கண்டதும் முழங்கால் படியிட்டு அவன் பாதப்படியிலே விழுகிறான். வாய்ப்பிருந்தும் வரம்பு மீறாத வாழ்க்கை முறையை உங்களிடமும் என்னிடமும் பிற சமய மக்கள் பார்க்கிற பொழுதுதான் உங்க சமயத்தில் இணைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். பாட்டு பாடுற வீட்டில் ஜெபம் பண்ற என்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்கள், நம் வாழ்க்கையை மக்கள் பார்க்கிறார்கள். நம்முடைய துதிக்கின்ற குணத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையையும் பார்க்கிறார்கள். இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு நாம் அடிமை சங்கிலிகளை சமூகத்திலும் உடைத்தெறிய வேண்டும். சமூகத்திலும் சமயத்திலும் கலாச்சாரத்திலும் அநேக அடிமை சங்கிலிகள் நம்மை கட்டி போட்டிருக்கின்றன. ஒரிசாவிலே பொது கிணற்றிலே தண்ணீர் எடுத்த, சென்ற வாரத்திலே வந்த நிகழ்ச்சி ஒன்று, பொது கிணற்றிலே தண்ணீர் எடுத்த தாழ்த்தப்பட்ட பெண்ணை 4 ஆண்கள் தடியாலேயே அடித்து வேலி ஓரமாக வைத்து கையிலும் காலிலும் மண்டையிலும் அடித்து மயக்கமாக அவள் கிடக்கிறாள். இப்பெல்லாம் அந்த வீடியோ நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. மயக்கமாக கிடக்கிற அந்த 20 வயசு 22 வயசு பெண் மகளை மயங்கிய நிலையில் இருக்கிற போது பெரிய கல்லை தூக்கி மண்டையில் போட்டு கொன்று போடுகிறார்கள். இது சாதிய வெறியத்தையும் சமய வெறியையும் காட்டுகிறது. மனித குலம் மனித நேயம் என்பவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்பவைகளை தான் காட்டுகிறது. அருமை இறை மக்களை, இவைகள் எல்லாம் விட்டெழச் செய்து விழிப்புணர்வு செய்வது யாரு? நீங்களும் நானும் நல்ல கிறிஸ்தவர்களாக. அருமையான இறை மக்களை, இன்றைக்கும் வறுமை, வியாதி, கடன் என்கின்ற விலங்குகள் நம்முடைய குடும்பங்களை கட்டி போட்டிருக்கின்றன. பாடல் வழியாகத்தான் இவைகளை நாம் வெல்ல முடியும். சில பாடல்களை முழுமையாகத்தான் பாட முடியும். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் பாடணும்னா 3 கவியும் பாடணும். முதல் கவியில் பிதாவானவர் வருவார், 2வது கவியில் இயேசு கிறிஸ்துவானவர் வருவார், 3வது கவியில் பரிசுத்த ஆவியானவர் வருவார். சில பாடல்களை நாம் முழுமையாக பாடியாக வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி பாட வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கமும் நிறைவும் பாடலாகத்தான் இருக்கிறது. திருமண வழிபாட்டில் அழகிய பாடல்களோடு இல்லற வாழ்க்கை தொடங்குகிறது. அடக்க ஆராதனையிலே தொடக்கம் முதல் நிறைவு வழி அழகான பாடல்கள் வழியாகத்தான், நெஞ்சை ஆறுதல் படுத்துகின்ற பாடல்கள் வழியாகத்தான் வாழ்வும் முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, அதனால
மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஒரு கூற்று சொல்கிறார். அதை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்வின் 2 முக்கிய அங்கங்கள், ஒன்று பாடல்கள், ஒன்று அருளுரை. ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் இருப்பதைப் போல ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு நல்ல பாடல் வழி ஊழியமும் அருளுரை வழி ஊழியமும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் எல்லோரும் பாடி பாடி இறைவனை போற்றுவோம், பாடி பாடி வல்லமை பெறுவோம், பாடி பாடி ஜெபிப்போம், பாடி பாடி சுகர்களை தடைகளை எல்லாம் தகர்த்து போடுவோம், பாடி பாடி பிசாசுகளை எல்லாம் மிரட்டுவோம், விலங்குகளை தகர்ப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுச் சூழலிலும் உம்மை நாங்கள் பாடி ஏகோபித்து ஆராதித்து பாடல் நிறைந்த இசை சூழலிலே உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய ஜெபத்தையும் திருமறை வாக்கியங்களையும் கேட்டு பாடி நிறைவு செய்கிற இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களையும் எங்கள் திருச்சபையும் எங்கள் வழிபாட்டு முறைமைகளை ஆசீர்வதியும் ஆதரியும். இப்பொழுது இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களை அசைக்கட்டும், உம்முடைய கிருபையினால் எங்களை இடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து அநேக பாடல்களை பாடவும் திருமறை வசனங்களை படிக்கவும் கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்கள் திருச்சபையை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களாகிய நாங்கள் தூய போதனையிலே உறுதியாக நிலைத்து நிற்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயரையும் குருமார்களையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் பிற நிறுவனங்களிலும் உழைக்கின்ற அனைத்து மக்களையும் உம்முடைய கிருபையின் கண்களினால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதியும். எல்லோரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிற மதத்தினரையும் முக்கியமாக எங்கள் நாட்டாரையும் எங்களுடைய ஊராரையும் நீர்தாமே உம்மிடம் திருப்பி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கொள்வதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா கொள்ளை நோய் காலத்திலும் எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய அன்பு சிறைக்குள் வைத்து பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தாயும் தந்தையுமான கடவுளாக இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறீர். உம்முடைய உள்ளம் கைகளில் எங்களை வரைந்து வைத்து நீர் வழி நடத்துவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாக பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொரோனா கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதியும், வியாதியஸ்தர்களை ஆசீர்வதியும். வெகு விரைவிலே அவர்கள் விடுதலை பெற்று ஆண்டவரை இல்லம் திரும்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக உழைக்கின்ற அரசு ஊழியர்களையும் மருத்துவர்களையும் காவல்துறை ஊழியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையை பணயமாக வைத்து அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஊழியங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய குருசேகரத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குருசேகர குடும்பங்களை உம்முடைய அன்பின் பராமரிப்புக்குள் வைத்து ஆசீர்வதித்தருளும். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவ்விதமாக பல்வேறு துன்ப துயரங்களில் குடும்ப பிரச்சனைகளில் பண பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்ற குடும்பங்களை உடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஒருவன் அவனுடைய தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிற அன்பு நிறைந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறீர். உன்னை நான் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பேன் என்று சொல்லுகிறீர். அவ்விதமாக துன்ப துயரங்களில் இருக்கும் எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக தமிழகம் எங்கும் தடை தோங்கியிருக்கிற எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்காக ஜெபிக்கிறோம். இந்த காணொளியை காணுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கியறலும் அவள் குடும்பங்களின் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவ்விதமாக வெளிநாடுகளில் வாழுகிற எங்கள் திருச்சபை குடும்பங்களையும் குருசேகர குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். பல்வேறு துன்ப துயரங்களோடு வியாதி விக்கனங்களோடு போராடுகிற இம்மக்களையும் நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற அன்பு நிறைந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உடைய நீதியின் வல்ல கரங்களினால் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபை மற்றும் குருசேகரங்களில் இருக்கிற இளைஞர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளினாலும் நல்ல எதிர்காலங்களினாலும் பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவ்விதமாக குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த கொள்ளை நோய் காலகட்டங்களில் எங்களுடைய குழந்தைகளை உம்முடைய அன்பான செட்டைகளின் கீழ் அரவணைப்பாய் பாதுகாத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அவ்விதமாக எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பெரியவர்களுக்காக, வயதான மூத்த பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் காலங்கள் அவர்களை பாதிக்காதவாறு நீர்தாமே உம்முடைய உன்னதமான செட்டைகளின் கீழ் பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலங்களிலே வைப்பேன் என்று சொல்கிறீர். அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தை பற்றி வாழுகிறபடியினால் அவர்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்து பாதுகாப்பை நல்கியருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அவ்விதமாக எங்களுடைய திருச்சபையின் கல்வி நிறுவனங்கள், மருத்துவ ஊழியங்கள் மற்றும் மிஷனரி பணிகள், கிராம சபை ஊழியங்கள், கல்வி பணி ஊழியங்கள் எல்லாவற்றிற்காக செபிக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையின் கண்களினால் நிறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவ்விதமாக இந்த வாரத்திலே புதிய புதிய நன்மைகளை, புதிய புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று உமக்கு நன்றி செலுத்துகிற குடும்பங்களையும் நீர்தாமே உம்முடைய நன்மைகளினால், கிருபைகளினால் இணைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுடைய குடும்பங்களையும் எங்கள் திருச்சபையும் குருசேகரத்தையும் வழிநடத்தி காத்து வருகிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபையினால், உம்முடைய அன்பினால் அரவணைத்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னை வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடன்பட்டவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல நீரையும் எங்கள் பாவக்கணங்களையும் மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உம்முடையவைகளே சுவாமி, ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராக இருப்பார் ராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. நிறைவு பாடலாக நாம் அனைவரும் இணைந்து யெகோவா யெகோவா என்ற பாடலை பாடுவோமாக. Yehova, Yehova, Yehova.
ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அடி பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். பிராபன் ஸ்தோத்திரம்.